வெல்கம் டு ஸ்டுடியோஸ் தமிழ் மக்களே. இன்றைக்கி நம்ம டே 3 ஆஃப் சபரிமலை ட்ரிப்பில் காலையில் வெள்ளனா எந்திரிச்சு மாலை போடாதவங்களுக்கான ஒரு சிவில் தரிசன வரிசை இருக்கும். அந்த வரிசையில் போய் நெய் அபிஷேகம் பார்க்குறதுக்காக போனால் கரெக்டாக ஒரு ½ hour வெயிட் பண்ண வச்சிட்டாங்க. எங்கனக்குள்ளன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக சாமி எங்கே இருக்கோ அதுக்கு அப்படியே பின்னாடி பக்கத்துலேயே உட்கார மாதிரி ஒரு அமைஞ்சிருச்சு. நாங்கள் ஒரு 1/2 மணி நேரம் அங்கேயே உட்காந்து அந்த இடத்தெல்லாம் ரசிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு கூப்பிட்டாங்க. நாங்கள் போய் அவங்கக்கிட்ட நெய் கொடுத்தோம். அவங்க சுற்றி வந்து சாமியை பார்த்துட்டு அங்கேருந்து கொஞ்சம் நெய் வாங்கிட்டு கிளம்ப சொன்னாங்க. நாங்கள் வந்து நெய் வாங்கிட்டு சாமி பார்த்துட்டு செகண்ட் டைமாக சாமி பார்த்துட்டு நாங்கள் அங்கேருந்து சபரிமலையை விட்டு கீழே இறங்க ஆரம்பித்தாச்சு. வர வழியில் வந்து வெடி வழிபாடு எல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து கீழே வரும்போது நல்ல ஒரு ஏறுறப்ப எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டோமோ அந்த அளவுக்கு கஷ்டம் இல்லைன்னா கூட இறங்குறப்பையும் ஓரளவுக்கு கஷ்டம் இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் ஜாலியாக பேசிகிட்டே நல்லா இந்த மாதிரி வன விலங்குகள்லாம் பார்த்துட்டே இறங்குனதில் ரொம்ப ஜாலியாகிடுச்சு. ஒரு வழியாக இந்த சபரிமலை ட்ரிப்பை வந்து எவ்வளோ ஓரளவுக்கு ஃபஸ்ட் டைம்னால ரொம்ப கஷ்டப்பட்டாலும் ஓரளவுக்கு திருப்தியாக ஒரு 2 டைம்ஸ் பார்த்து நம்ம வந்து முடிச்சிட்டோம். இந்த சபரிமலை ட்ரிப் ஏறினப்பையும் இறங்கினப்பையும் நான் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ அங்கே வந்து கிடைக்கிற ஆரஞ்சு ஜூஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். போகிறப்பையும் வரப்பையும் வந்து ஆரஞ்சு ஜூஸ் வந்து குடிங்க. இந்த சபரிமலை ட்ரிப் வந்து ரொம்ப நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. ரொம்ப நன்றி.